ஹாய் ஹலோ ஃபேமிலிஸ். இந்த வீடியோவில் பிப்ரவரி 1 அதாவது லட்டு குட்டியோட பர்த்டே அன்னைக்கு என்னென்ன நடந்ததுன்னு அதில் ஃபுல் லாங் வீடியோவாக போட்டிருக்கேன். அன்றைக்கி முந்தின நாள் பார்த்தோன்னா அவளுக்கு பக்கத்துலேயே ஒரு கடைக்கு இருந்து ட்ரெஸ் எடுக்க போயிருந்தோம். அங்கே நிறைய ட்ரெஸ் ட்ரையல் பார்த்தோம். ஆனால் ஒரு 2 ட்ரெஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். கொஞ்சம் கிராண்டாக எடுக்கலான்ட்டு ஒரு ட்ரெஸ் கிராண்டாகவும் இன்னொன்று பார்த்தோன்னா சிம்பிளாகவும் இருக்கிற மாதிரி எடுத்திருந்தோம். இந்த போட்டு பார்த்த ட்ரெஸ்ஸில் உங்களுக்கு எந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்த நாள் காலையில் பிப்ரவரி 1 லட்டு பார்த்தோன்னா 7 மணிக்கு தான் எழுந்திரிச்சாங்க. காலையிலேயே 4 பேரும் பார்த்தோன்னா நேரமாக ரெடி ஆகிட்டோம். எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு வீடு கிரக பிரவேசத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அங்கேயும் போயிட்டு அன்னைக்கு தைப்பூசமும் ஸோ கோவிலுக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டோம். அங்கே பார்த்தோம் அப்படின்னா வீடு ரொம்பவே சூப்பராக கட்டியிருந்தாங்க. உள்ளே இருக்கிற இன்டீரியர் ஒர்க்லாம் அவ்வளோ யூனிக்காகவும் சூப்பராகவும் இருந்தது. ஃபஸ்ட்டு போய் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் மாடியில் போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சச்சினும் லட்டு மேலே போகலான்ட்டு கேட்டுகிட்டே இருந்ததுனால ஸோ மேலே போய் பார்க்கலான்ட்டு போனோம். அங்கே இருந்து ட்ராயிங்ஸ்லாம் பார்த்தோன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. லைட் செட்டிங் எல்லாம் ரொம்பவே அழகாக இருந்தது. எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்டு லட்டு சச்சின் எல்லாம் பார்த்தோன்னா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா கீழே ஸோ சாப்பிட போகலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம். அங்கே பார்த்தோன்னா குலோப் ஜாமுன், இட்லி, தோசை, பூரி எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ 4 பேரும் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அங்கே தங்கமாபுரி பட்டணம் அப்படின்ட்டு அங்கே ஒரு மலை மேலே முருகன் கோவில் இருந்தது. ஸோ அங்கே தான் போகலான்னு கிளம்பிட்டோம். அங்கே அன்றைக்கே கூட்டமாகவும் இருந்தது. க்யூ ரொம்ப லாங்காகவே இருந்தது. இப்படியே கொஞ்சம் நேரம் க்யூலேயே வெயிட் பண்ணிவிட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். சாயந்தரம் தான் பார்த்தோம் அப்படின்னா கேக் கட்டிங் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாயந்தரம் லட்டுவை சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. அந்த பிங்க் கலர் ட்ரெஸ்க்கும் அதுக்கும் அவ்வளோ க்யூட்டாக ஏஞ்சல் மாதிரி இருந்தது. அந்த ட்ரெஸ்லாம் தூக்கி பிடிச்சிட்டு நடக்கும்போது எல்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது. எல்லோரும் சுற்றி சுற்றி அவ்வளோ வீடியோ தான் எடுத்துகிட்டு வந்தோம். இந்த பர்த்டே பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக தான் பண்ணியிருந்தோம். எங்கள் வீட்டு சைடில் இருந்து மட்டும் கூப்பிட்டுருந்தோம். அப்புறம் அத்தை, மாமா இவங்க கூடயே ஃபங்க்ஷனை ஃபினிஷ் பண்ணியாச்சு. லட்டுவை ஃபுல்லாக வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு கேக் கட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். லட்டு பார்த்தோம் அப்படின்னா நானே கேக் வெட்டுறேன், நானே சாப்பிட்றேன் அப்படின்ட்டு ரொம்பவே அவளை அவளே கட் பண்ணிட்டு எல்லாேருக்கும் கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுத்துட்ருந்தா. கேக் இருந்தால் சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படின்ட்டு. ஃபைனலாக கேக் கட்டிங்லாம் முடிச்சாச்சு. முடித்ததுக்கப்புறமா பார்த்தோன்னா லட்டுக்கு ஒரு சைக்கிள் ஒன்று வாங்கியிருந்தோம். அதை தான் கிஃப்ட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அவளுக்கு வெள்ளியில் காப்பு வாங்கியிருந்தோம். அதுவே பார்த்தோன்னா 6000 கிட்ட இருந்தது. இந்த கிஃப்டெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எல்லோரும் கிளம்பிட்டாங்க. ஸ்வீட்டு, கேக்கெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. நைட் பார்த்தோம் அப்படின்னா லட்டு, சச்சின் எல்லோரும் ஜாலியாக அந்த வண்டி ஓட்டிகிட்ருந்தாங்க. அந்த வண்டி விட்டு இறங்கவே மாட்டேன்னு சொல்லி அவ்வளோ ஜாலியாக லட்டு விளையாடிட்டு இருந்தா. இந்த கேக் கட்டிங்லாம் முடிச்சுட்டு ஒரு 7:00 இருக்கும். நாங்கள் பார்த்தோன்னா கோவிந்தப்பாடியில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு தான் கிளம்பிட்டோம். அங்கே பார்த்தோம் அப்படின்னா தைப்பூசம், பங்குனி உத்திரம் எல்லா நாளுமே கேக் கட்டிங் செய்வாங்க. அங்கே எங்கள் நாத்தனார் வீடு இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு அதுக்கப்புறமா கோவிலுக்கு போயிருந்தோம். கோவில்லையும் பார்த்தோன்னா நிறையவே கூட்டமாக இருந்தது. அந்த கோயிலில் பார்த்தோம்னா குட்டி முருகன் ஒருத்தர் வந்திருந்தார். முருகன் மாதிரியே வேஷம் போட்டுட்டு அவ்வளோ அழகாக இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு அங்கேயே சாப்பிட்டு வந்துட்டோம். சாமி கும்பிட்டு இவ்வளோதான்